இந்த காலை பொழுதில் நம்ம வசனம் தியானிக்கலாம். நான் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் போடுகிற வீடியோஸ் இது. இவங்களுக்கு பயனடையட்டும். நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவிலும் தேவநாம மகிமைக்காகவே செய்கிறேன். 146 சங்கீதம் 8வது வசனம். 146 சங்கீதம் 8வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம். 7ஆம் வசனம். 146 அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அதுக்கு அடுத்த வசனம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அருமையான வசனம். இது காலையில் நேரத்தில் இந்த வசனங்கள் நாம் தியானிக்கலாம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். எனக்கு கண் பார்வையே அவ்வளவா இல்லை, இருந்தாலும் கர்த்தர் ருசிக்கிறார். இதே போல் மடங்கடைக்கப்பட்டவருடைய கர்த்தர் தூக்கி விடுகிறார். நம்ம கீழே விழுகிற மாதிரி இருக்கும் பல மடங்களில், ஆனால் கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான், எழுப்புவார் ஆண்டவர். நாம் 70 முறை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. வேதனை நம்முடைய வழிகளில் இருக்கிற எல்லா வேதனைகளும் எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். கர்த்தர் மடங்கட்டிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நம்ம நீதிமான்களாக வாழ வேண்டும். துஷ்டன்மாரோட கூட்டத்தில் போகாமல் நீதிமான்களாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அடுத்த வசனம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கரின் வழியை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார், விதவையை ஆதரிக்கிறார், திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கு வீடு தருகிறார், அவளை ஆதரிக்கிறார். தேவன் நமக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நம் வாழ்க்கையில் விதவிதமான காரியங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை இப்படி அறிய முடியும். வேதவசனம் வாசிக்கும் பொழுது வேதவசனம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு விதத்தில் போகிறது தப்பு. நான் 2 வசனத்தை கை கொள்கிறேன், அதன்படி நடப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். எனக்கு ஒரு சர்ச்சு கூட கிடையாது, ஆனாலும் தேவன் தருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய சர்ச்சு கிடைக்கும் வரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறேன். கர்த்தரை ஏற்ற காரணத்தை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். நாம் சர்ச்சிலின் பாரம், நாங்கள் நல்ல சர்ச்சை ஆண்டவர் தரும்படியால் அனுப்பிக்கிறேன். உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சர்ச் வேணும், உங்களுக்கு சர்ச் வரும். அதேபோல் கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளை ஆதரிக்கிறார், அவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை அணைக்கிறார், ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி. இந்த 136 சங்கீதம் வாசிப்பீர்களான எல்லாம் வாக்குத்தத்த வசனங்களாகவே இருக்கும். பிரபுக்களை ரட்சிக்கக்கூடாது, மனுபுத்திரங்களை நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பெரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். பிரபுக்கள், ராஜாக்கள் அவனை குறித்து ஏழை எளிய மக்களை நாம் நேசிக்க வேண்டும். அதே போல யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென்.